வணக்கம். நான் டாக்டர் பிரபு பேசுகிறேன். மூளை நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர், ஈரோட்டிலிருந்து. தலைக்காயத்தை பற்றி உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஜென்ரலாக தலைக்காயத்தில் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஆன்டீரியர் கிரேனியல் ஃபோர்ஸா ஃப்ராக்சர் அப்படின்னு சொல்கிற அந்த ஆன்டீரியர் கிரேனியல் ஃபோர்ஸா ஃப்ராக்சர் வந்து ரொம்ப காமனாக வரும். ஏன்னா முன்னாடி நம்ம முகத்தோட ஃப்ரண்ட் பகுதி வந்து எப்பயுமே அந்த இம்பாக்ட்டுக்கு வந்து டைரெக்டாக பாதிக்கப்படும். ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த பேஷண்ட்ஸ் வந்து அந்த ஆன்டீரியர் கிரேனியல் ஃபோர்ஸா ஃப்ராக்சர் நேசல் ப்ளீடோட வர்ற அந்த பேஷண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக சிஎஸ்எஃப் ரைனோரியா அப்படிங்கிற அந்த ப்ராப்ளத்தினால பாதிக்கப்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சில நேரம் அந்த அடிபட்ட எலும்போட பகுதி பெருசாக அந்த மூளையோட பகுதியை கிழிக்கும் போது அந்த சிஎஸ்எஃப் ரைனோரியா வந்து அவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். சிஎஸ்எஃப் ரைனோரியா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து, டாக்டர் எனக்கு வந்து மூக்கில் தண்ணி மாதிரி வருது அப்படிம்பாங்க. அது வந்து சளியா இல்லை சிஎஸ்எஃப் ரைனோரியா அடிபடுறவங்களுக்கு சில நேரம் அடிபட்டு ரெக்கவர் ஆகி ஒரு 2 வாரம் கழித்து அவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவங்களுக்கு மூக்கில் ஒரு நீர் மாதிரி வரும்போது திடீர்னு அவங்க பயந்துருவாங்க. என்னென்னா, டாக்டர் எனக்கு திடீர்னு மூக்கிலேருந்து நீர் மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது, அது எனக்கு சளியா இல்லை வந்து எனக்கு மூளையிலேருந்து வர நீராக தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க.